அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தாருண்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோட குக்வேர் கலெக்ஷன்ஸாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது, இந்த பாத்திரங்கள்லாம் எங்கேக்கா வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயிலான வீடியோவாக நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். இதில் காட்டியிருக்க எந்த பாத்திரமும் எனக்கு ப்ரொமோஷனில் வந்தது கிடையாது. இது என்னோட ஓன் மடியில் நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாக்கின்ஸோட ஃப்யூச்சராக குக்வேர். ஸோ இந்த ஹாக்கின்ஸோட பிராண்டோட ப்ராடக்ட் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட் மாதிரி இருக்க ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆன்லைன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த குக்வேரில் பிடிச்சதே வந்து இதோட டிசைன் தான். இதோட வந்து பாட் சைஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் கூட. இது வந்து ஒரு 3 பிளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இது வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு குழம்பு பண்ணால் இல்லை கிரேவி பண்ணால் கூட அடி பிடிக்காது. அந்தளவுக்கு வந்து அடி கனமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 2 லிட்டர், அதுக்கப்புறம் 3 லிட்டர், அப்புறம் வந்து 5 லிட்டர். ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து 3 லிட்டர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து 5 லிட்டர் வச்சுருக்கேன். ஏதாவது கொஞ்சமாக வந்து பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 3 லிட்டர் யூஸ் பண்ணிக்குவேன். டெய்லியுமே நான் சாதம் வந்து இந்த பாட்டில் தான் வந்து வடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா 5 லிட்டர் வந்து நான் டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மோர் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ அதிகமாக வந்து மோர், தயிர், வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம டயட்டில் வந்து சேர்த்துக்கணும். உங்களோட குழந்தைகளுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. நாங்கள் வந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, இது எல்லாமே அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி, அதுவும் தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வரமிளகாய் போட்டு இந்த அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்துட்டு, இது கூட வந்து தயிர் சேர்த்துட்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா மோர் குழம்பு வந்து தயாராகிடும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து மோர் குழம்பு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து கடலைப்பருப்பு கூட போடுவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பொட்டுக்கடலை போட்டு தான் வந்து இந்த மோர் குழம்பு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த பாட்டை வந்து நம்ம வந்து டைனிங் டேபிளில் ஒரு சர்விங் பாட்டாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இதோட லுக் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து 5 லிட்டர் வந்து ஹாக்கின்ஸோட குக்வேர். ஸோ இதில் நான் சாம்பார் வந்து பண்ணுறேன். டெய்லியுமே நான் வந்து குழம்பு வந்து இந்த பாட்டில் தான் வந்து பண்ணுவேன். ஸோ இது வந்து அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹாக்கின்ஸ் குக்வேர் அப்படின்னு போட்டிங்கனாவே இந்த பாட்டு எல்லாமே வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது என்னது அப்படின்னா, காஸ்ட் அயனோட ஸ்கில்லெட். ஸோ நான் 2 விதமான ஸ்கில்லெட் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ரெஸ்டீஜோட ஒரு குட்டியான ஸ்கில்லெட், அதுக்கப்புறம் வந்து பெருசாக இருக்கும், அது வந்து இண்டூஸ் வேலியோடது. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா, அந்த ப்ரெஸ்டீஜோட அந்த குக்வேர் அந்த ஸ்கில்லெட் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஆனால் அந்த இண்டூஸ் வேலியோடது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது பெருசாக இருக்குது, இருந்தாலும் அதோட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் வந்து சரியில்லை. நான் எப்பயுமே வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ரைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சின்னதில் தான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாத்திரங்களில் அயன் பாத்திரங்களில் நீங்கள் சமைச்சு கொடுக்கும்போது அந்த அயன் கண்டென்ட் வந்து சாப்பாட்டில் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொரியலோ வறுவலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அயன் பாத்திரங்களில் வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்க. அந்த அயன் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இண்டூஸ் வேலியோட பெரிய ஸ்கில்லட். பட் எனக்கு இதோட ஃபினிஷிங் வந்து பிடிக்கல. ஸோ அது ஒன்று தான் வந்து இதில் ட்ராபேக்காக இருந்தது. மற்றபடி இதோட ஒர்க்கிங் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக தான் இருக்கும். ஸோ டெய்லியுமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து அயன் பாத்திரங்களை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து ஒன்று வந்து லோக்கலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அந்த ப்ரெஸ்டீஜை. அண்ட் இண்டூஸ் வேலி வந்து நான் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாக்கின்ஸோட குக்வேர். ஸோ இது வந்து ஒரு டைப்பான குக்வேர் தான். இந்த குக்வேரை வந்து நான் சாதம் வடிக்கலாம் அப்படி சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பட் அதோட வாய்ப்பகுதி வந்து ஒரு மாதிரி அகலமாக இருக்கிறதுனால எங்களால் எந்த பாத்திரத்தையும் வச்சு அதை வந்து வடிக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து பால் காய்ச்சிறது, அதுக்கப்புறம் பாயாசம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் நல்ல அடிகனமாக இருக்கும், நல்ல வெயிட்டாகவும் இருக்கும்.
ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஹாக்கின்ஸோட காஸ்ட் அயர்ன் கடாய். ஸோ இது ரொம்ப வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதும் இருக்குது. அதோட சைஸும் நல்லாயிருக்கும், அதோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எதாவது வந்து சிக்கன் பொரிக்கிறீங்க, இல்லை ஃபிஷ் பொரிக்கிறீங்க, எல்லோரும் ஒரு வடை செய்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் அவங்க எல்லாத்துக்குமே வந்து மூடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஹைலைட்டு. நம்ம ஒரு சில பாத்திரங்கள் வாங்குவோம், பட் அதுக்கு வந்து மூடி இருக்காது, வேறு தான் மூடி போட்டு தான் நம்ம மூடுவோம். பட் இவங்க கொடுக்குற அந்த ஹாக்கின்ஸ் பிராண்டில் கொடுக்குற எல்லா பாத்திரங்களுமே வந்து மூடியோட தான் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இதில் ரொம்ப பெரிய ஹைலைட்டே. இந்த பாத்திரத்தோட லிங்க்குமே வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹாக்கின்ஸோட காஸ்ட் அயர்ன் கடாய் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்து அமேசானில் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்றைக்குமே வந்து யோசிக்கவே கூடாது. ஸோ பாத்திரங்களை நல்லா குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.